நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியை சார்ந்த ஸ்டாலின், கார்த்திக், சிலம்பரசன் ஆகிய 3 கார்த்திக் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தை அடுத்த சின்ன முதலியார் சாவடி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது முன்னால் அதிவேகமாக வந்த அரசு சொகுசு பேருந்து ஒரு காரின் பின்புறம் மோதி பிறகு காருக்கு முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது. இதில் 3 100 கிலோமீட்டர் வரை இழுத்து சென்று பேருந்திற்கு அடியில் மாட்டிக்கொண்டனர். இதில் 3 உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி அருகிலுள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காரில் வந்தவர்களுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பித்தனர். கோட்டக்குப்பம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த பொழுது ரவுடி வெட்டி கொலை. கோட்டக்குப்பத்தில் இலங்கை அகதிகளுடன் மது குடித்து கொண்டிருந்த பிரபல ரவுடி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் சிவகுரு, வயது 37. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்திருத்தல், அடிதடி வழக்கு உள்ளிட்ட 5 வழக்குகள் உள்ளது. கூனிமேடு கடற்கரையில் நடந்த மாசி மகத் திருவிழாவில் சுவாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இது சம்பந்தமாக மரக்காணம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். நாளடைவில் கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஊர் தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இரு தரப்பினரையும் அழைத்து மரக்காணம் போலீசார் எச்சரித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு கோட்டக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கீழ்புத்துப்பட்டை அடுத்த கங்கை நகர் பகுதியில் அடர்ந்த காட்டு பகுதியில் சிவகுரு மற்றும் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாதேஸ்வரன், புதுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் ஆகிய 3 பேரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது காட்டு வழியாக திபு திபு என்று வந்த ஒரு கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவகுருவை சரமாரியாக வெட்டியது. இதில் துடிக்க துடிக்க சரிந்த சிவகுருவை அந்த கும்பல் விடாமல் உடல் முழுக்க வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே சிவகுரு துடிதுடித்து இறந்து போனார். இவருடன் மது குடித்த இலங்கை அகதி மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன், சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் போலீசார் சென்று உடலை மீட்டு
கனகசெட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சவக்கிடங்கில் சிவகுரு உடலை வைத்தனர். சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் ரூபன்குமார் சென்று விசாரணை நடத்தி வருகின்றார். முதற்கட்ட விசாரணையில் மாசி மக தீர்த்தவாரையில் நடந்த தகராறில் சிவகுருவை எதிர்த்தரப்பினரை சேர்ந்த நபர்கள் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூனிமேடு குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட சிவகுருவிற்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவது முறையாக முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான அருள் பாண்டியன் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வராக ரங்கசாமி அவர்கள் பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிலையில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டை அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பத்தை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான அருள் பாண்டியன் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தமிழக சட்டசபையில் சனாதானத்தை அழிப்பேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது நாகரிகமற்ற செயல். பாஜக நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் வேதனை. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கை பின்வருமாறு. அனைவருக்கும் வணக்கம். நான் RSS என்ற அமைப்பின் தீவிர உறுப்பினராக உள்ளேன். நான் ஒரு இந்திய பிரஜை என்ற முறையிலும் இந்து மதத்தை சார்ந்த ஒரு நபர் என்ற முறையிலும் இந்த கருத்தை உங்கள் முன்னால் பதிவு செய்கின்றேன். சமீப காலமாக தமிழக சட்டமன்றத்தில் நடந்து வரும் நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை அளிக்கின்றது. சனாதனம் என்பது யாராலும் அழிக்க முடியாது. சனாதனம் என்பது அனைத்து இடங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. தமிழகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திமுகவில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் பொது வெளியில் தான் ஒரு கிறிஸ்துவர் என்பதை பல முறை கூறியிருக்கின்றார். உதயநிதி அவர்கள் கிறிஸ்துவ மதத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், மக்கள் பிரிவினை போன்றவற்றை சரி செய்து சனாதனத்தை பற்றி பேச வரலாம். நாகரிகம் காட்டப்பட வேண்டிய சட்டசபையில் சனாதனத்தை அழிப்பேன் என்று கூறுவது மிக நாகரிகமற்ற செயல். மேலும் அனைவரும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழும் தமிழகத்தில் இப்படி ஒரு பிளவை ஏற்படுத்தும் தலைவராக உதயநிதி திகழ்கின்றார். இதனால் சனாதனத்தின் சக்தி என்னவென்று காட்ட நேரம் வந்துவிட்டது. இந்து சகோதரர்கள் அனைவரும் இன்று முதல் நமது சமய அடையாளங்களோடு நாம் நம் நாளை துவங்குமாறு ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கின்றேன். ஐ லவ் வித் சனாதன் என்ற ஹேஷ்டேக் மூலம் நமது சமுதாய நண்பர்கள் அனைவரும் நமது இந்து மத அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளும் வீடியோ பதிவு ஒன்றை அனைத்து முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் மக்களுக்கு நம் ஒற்றுமையையும் நம் சக்தியையும் காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் புதுச்சேரி மாநிலத்தில் துவங்கியது. இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் புதுச்சேரி மாநிலத்தில் 17/5/2026 இன்று துவங்கியது. பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இணையதளத்தில் தகவல்களை பதிவேற்றம் செய்யும் சுய கணக்கெடுப்பு முறையை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அவர்கள் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி MLA அவர்கள் தனது சுய விபரத்தை தனது கைபேசியில் பதிவு செய்தார். மேலும் புதுச்சேரி வாழ் பொதுமக்களும் உருளையன்பேட்டை தொகுதி மக்களும் அனைவரும் தாங்களாக முன்வந்து சுய விவரங்களை பதிவு செய்தல் மற்றும் வீடு வீடாக வரும் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிகழ்வில் புதுச்சேரி தாலுகா வட்டாட்சியாளர் சிலம்பரசன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் மேலும் அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி
குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மன் உட்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட வாகனத்தில் லலிதாம்பிகை அம்மன் எழுந்தருளி உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பிரான்ஸ் ஈஃபில் கோபுரம் முன்பு புதுவையை பூர்வீகமாக கொண்ட மக்கள் ஒன்று கூடல் மக்கள் திரள் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரான்ஸ் ஈஃபில் கோபுரம் முன்பு புதுவையை பூர்வீகமாக கொண்ட மக்கள் ஒன்று கூடல் மக்கள் திரள் நிகழ்ச்சியை பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பினர் நடத்தினர். கூட்டமைப்பின் தலைவர் முருகுபத்மநாபன் தலைமை தாங்கினார். புதுவையில் சிபிஎஸ்இ பள்ளியில் பிரெஞ்சு மொழியை நீக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு நிறுத்திவிட்டு புதுவை மாணவர்கள் தொடர்ந்து பிரெஞ்சு மொழியை படிக்க ஆவண செய்ய வேண்டும் என்றும் புதுவை அமைச்சரவையும் பிரெஞ்சு மொழி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வற்புறுத்த வேண்டும் என்றும் பிரான்ஸ் அரசும் இதில் கவனம் செலுத்தி பிரெஞ்சு மொழியை புதுவை மாணவர்கள் மீண்டும் படிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுக்க இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் பலத்த கை தட்டல்களுடன் கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோரிக்கை மனுக்களை இந்திய, மத்திய, மாநில பிரெஞ்சு அரசுகளுக்கு அளிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெரார் மோரிஷ், அம்ருதீன் பாரூக், ரமணி பூபதி, பிரபுராம், பச்சையப்பன், தெய்வ பிரகாசம், அன்பன், தம்புசாமி, கிருஷ்ணராஜ், பிரபு, பலராமன், ஹோஷ் ராமலிங்கம், செல்வம், குமணன், ஜீல் ஜெயராமன், பரசுராமன், சேகர், தேவகுமாரன், ஆனந்த் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. பணம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி.
இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Koyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroop Thirumana Nilayam, Tirupapuliyur, Kadalur. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் நிர்வாகிகள் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் நிர்வாகிகள் பாபு, ரீகன் ஜான்குமார், துரைசாமி, பிரபாகரன், கலைமணி, சிவக்குமார், காமராஜ், மைக்கேல், தாமோதரன், பிரபு என்கின்ற தனிகமணி ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினார்கள். அப்பொழுது சங்க நிர்வாகி பாபு கூறுகையில், 58 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் எங்கள் சங்கத்திற்கு டெத் சான்றிதழ் வழங்க யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையான வார்த்தைகளை பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அவரை நம்பி விளையாட வந்த ஒரு பெண் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் கூறுகையில், அவர்களது நோக்கம் பாண்டிச்சேரி வீரர்கள் முன்னேறக்கூடாது என்பதுதான். வெளி மாநில வீரர்களை கொண்டு வந்து விளையாட வைப்பதே அவர்களின் திட்டமாக உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே எங்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்துள்ளார். PPL நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரமும் உரிமையும் எங்களிடமே உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர்கள், விரைவில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் சிறப்பான IPL போட்டிகள் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் 5 ஆண்டுகள் வசித்தவர்களே விளையாட முடியும் என்ற விதிமுறை இருக்கும்போதும் அவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வீரர்களை கொண்டு வந்து புதுச்சேரிக்காக விளையாட வைத்துள்ளனர். ஆனால் எங்கள் தலைவரின் நோக்கம் புதுச்சேரி இளைஞர்களை இந்திய அளவிலான போட்டிகளில் விளையாட வைப்பதே என்பதாகும் என்று கூறினார். ஒரு வார்த்தையே கிடையாது. முதல்ல அவர் சங்கத்தை நம்பி வெளியூர்ல வந்து விளையாடிய ஒரு பெண்ணு சூசைட் பண்ணி இறந்திருக்கிறார். அந்த டெத்துக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க அந்த கூட்டத்துக்கு யாருக்கும் திராணியோ தெம்போ கிடையாது. ஆனா புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து கிரிக்கெட்டர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரும் தலைவர் அது முயற்சியை எடுத்து அதுக்காக முன்னெடுப்பு எடுத்தா அது தடுத்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. எப்படி சொல்றாரு? முதல்ல சங்கம் என்னைக்கு ஆரம்பிச்சுன்ற டேட்டே அவருக்கு தெரியல. 1958 அதுவே தவறு. 1908 68 அதுல இருந்து இன்னைக்கு 52 ஆண்டுகளாக இந்த சங்கம் இயந்து கொண்டிருக்குது. எப்படி தெரியுமா இயந்துகிட்டு இருக்குது? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது முத நாமளும் BCCAல ரஞ்சி டிராஃபி ஆடலாம் தான் நாங்க கேட்டோம். அப்போ ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம் இருந்ததுன்னா, யூனியன் டெரிட்டரிஸ்க்கெல்லாம் ரஞ்சி டிராஃபியோட கொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருந்தனால கொடுக்க முடியல. தொடர்ந்து 3 ஆண்டுகள் 3 முறை நம்ம திருப்பி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுட்டே இருந்தோம். பிற்காலி லோடா கமிஷன் வந்தது, அதுலயும் நம்ம வாய்ப்பு கேட்டோம். பண பலத்தாலும் சில அரசியல் பலத்தாலும் அந்த வாய்ப்பு எங்களிடமிருந்து அந்த சங்கத்தால் தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. அதை மீட்டெடுக்க எங்களுக்கு ஒரு ஒளி நட்சத்திரமாக இன்னைக்கு எங்க தலைவர் வந்திருக்கார். கட்டாயம் மீட்டெடுப்போம். எப்படிலாம் நாங்க கிரிக்கெட் நடத்திருக்கோம். அது நிரூபிக்க முடியாது. அந்த சங்கத்தில் என் பையன் கிரிக்கெட் விளையாண்டான். நான் எப்பயுமே எந்த பதவியிலும் அவரோட இருந்ததில்லை, எந்த இடத்துலையும் நாம் இருந்ததே கிடையாது. பையன் கிரிக்கெட் விளையாடுறான். என் பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஆடிட்டாரு. வயசு முடிஞ்சிருச்சு, பிளேடு. அதுவே தவறான விஷயம். பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆடிட்டாரு. ஸ்டேட் லெவலில் ஆடிட்டாரு. பொய்யான தகவல் சொல்றாரு. இப்ப பாருங்க, இது எப்படிலாம் கிரிக்கெட் நடந்ததுன்றதை நான் சொல்றதை விட அந்த டைம்ல இருந்த 2 பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. கிளம்பி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை எப்படிலாம் நம்ம TNCயோட இணைந்து எத்தனை ஆண்டுகள். இதுல மிக முக்கியமான என்ன சொல்றாரு, 1058 இறந்து போச்சுன்றாருல, ஒலிம்பிக் கமிட்டி ஃபவுண்டர் மெம்பரே நாம தான். சொல்லுங்க நீங்க சார். இந்த பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து 1968 ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அருணாச்சலம் செட்டியார்னு சொல்லிட்டு AFT ஓனர். அப்போ அவர் பீட்டர் ஃபாதர் பீட்டர் சொல்லிட்டு பெட்சிமிலர் அவர் பட்டேல்னு சொல்லிட்டு இந்த பெட்ரோல் பங்கில் வச்சுருந்தார். அவங்க பெரிய ஜெயின் தான் ஆரம்பித்தாங்க 1968. 1968 ஆரம்பித்து அதே வருஷம் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில் அஃபிலியேஷன் ஆகணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, BCCI ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தான் எலிஜிபிள், யூனியன் டெரிட்டரி எலிஜிபிள் கிடையாது. இன்னி வரைக்கும் யூனியன் டெரிட்டரி யாருமே கிடைக்கல. இப்போ ஏன் யூனியன் டெரிட்டரி இங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லோடா கமிட்டி வந்த பிறகு இது டெல்லியும் யூனியன் டெரிட்டரி தான் இன்னி வரைக்கும். டெல்லியில் என்னென்னு கேட்டிங்கன்னா எலெக்டட் கவர்மெண்ட் இருந்தது. டெல்லி ஆல்ரெடி BCCI மெம்பர் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு கொடுக்கல. ஏன் பாண்டிச்சேரி எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குள்ள ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு லோடா ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து அசோசியேட் மெம்பர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார்.
அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த லோடா கம்பெனி கூட நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மெம்பர் ஆச்சு. ஏன்னா இதுதான் வந்து பேசிக், நம்ம இதுதான் மெயினாக நடக்குது. யூனிட்டில் இது கிடைக்கல, அவர் வாங்கிட்டார், அதை விட்டுருங்க. அப்புறம் வந்து அதே வருஷம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து டிஎன்சியில் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு 13, 14, 15, 16, 17, 19, 25 அண்ட் சீனியர்ஸ் 8 இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்ச்சு ரெகுலராக 50 வருஷம் ஆடணும். 1968லேருந்து 2018 நாங்கள் டிஎஃப்லேட் பண்ணுற வரைக்கும் ஆடணும். ஏன் டிஎஃப்லேட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு வந்து பிசிசி கொடுத்ததுனால நாங்கள் வந்து அங்கேருந்து எங்களை ரிலீவ் பண்ணிட்டாங்க. 2018 ரிலீவ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் ஆடணும். எந்த ரெக்கார்டும் யாருக்காச்சும் வேணும்னா டிஎன்சியில் எல்லா ரெக்கார்டும் 50 வருஷம் ரெக்கார்டு இருக்குது. 50 வருஷத்து ரெக்கார்டு இருக்குது. அதில் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், லீக் மேட்ச் என்ன நடத்தணும், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் என்ன ஆடணும், இன்டர் காலேஜ் மேட்ச் எவ்ரிதிங் இருக்குது. அந்த 50 வருஷத்தில் நான் 27 வருஷம் டிஎன்சியில் இருந்தேன். 27 வருஷத்தில் 8 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன், 6 வருஷம் ஸ்டேட் செலக்டாக இருந்தேன் அசோசியேட். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து இவங்களாம் ஆடணும். அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பிசிசி டிஎன்சி டோர்னமெண்ட் வந்து சிட்டி வாச காம்படிஷன்ஸ் மேட்ச் வந்து 1976, 77, 79, 18, 84, 85, அண்டர் 15 எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 மேட்ச் பண்ணி நடத்தணும். தமிழ்நாடு கிரிக்கெட் மேட்ச் வந்து சிட்டி வாச டிஸ்ட்ரிக்ஸ் மேட்ச்சு, அது ஸ்டேட் செலெக்ஷனுக்கு எல்லா மேட்சும் பாண்டிச்சேரியில் ஒரு 30 மேட்ச் நடத்தணும். 2000 தமிழ்நாடு அண்டர் 23 வர்சஸ் கர்நாடகா அண்டர் 23 ஸ்டேட் மேட்ச் நடத்தணும், பிசிசி மேட்ச் நடத்தணும். டிசம்பர் 2000 நடத்தணும், மேட்ச் நடத்தணும். இங்கே பல்மரா கிரவுண்டில் டர்ஃப் கிரிக்கெட்டில் நடத்தணும். தொடர்ந்து மேட்சுகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் நான் அவரை ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆர்ஓசின்றாரு இவர், அப்படின்னா பிசிசிஐவே ஏற்றுக்கலையா? பிசிசிஐ என் சீனிவாசன் அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் 30 ஆண்டுகள் ஆர்ஓசியில் ஃபைலே பண்ணல. இவர் பிசிசி அங்கீகாரம் பெற்றவர் இல்லை. அப்போ பிசிசிக்கு அங்கீகாரம் இல்லைன்றாரா? ஒட்டுமொத்தமாக 30 ஆண்டுகள் பிசிசியோட ரெக்கார்டை என் சீனிவாசன் தான் போய் ஃபைல் பண்ணுறாரு சென்னையில். அதனால் ஆர்ஓசியில் ஃபைல் பண்ணுறாங்க மேட்டர் இல்லை. யார் கிரிக்கெட் நடத்துகிறாங்க, யார் உள்ளூர் வாய்ப்பு பண்ணுறாங்க, யார் வெளியூர்லேருந்து கொலை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை சூசைட் பண்ற அளவுக்கு தள்ளியாச்சு. அந்த அளவுக்கு 2008ல இருந்தே பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனோட அங்கீகாரம் வந்து போயிருச்சு. அதுக்கு பிறகு வந்து ஒரு 10-15 பேர் தனித்தனியா லாபி பண்ணி அந்த அசோசியேஷனை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க. ஆனா இதுவரையும் நடக்கல. இப்போ வந்து மார்டின் சார் வந்து நிறைய பேர் வந்து கேன்வாஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. நல்ல அருமையான கேள்வி. முதல்ல 1958 இல்லை, 1968 தான் பிசிஏவே துவங்கிது. அதுவே அவருக்கு யாராவது போனீங்கன்னா எடுத்து சொல்லுங்கள், மாற்றிக்க சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது, அங்கீகாரம் இல்லாத அசோசியேஷன், ஒலிம்பிக் அசோசியேஷன் அங்கீகாரம் பண்ணோம். 1981 ஒலிம்பிக் அசோசியேஷனோட ஃபவுண்டர் மெம்பர் நாங்கள். எங்களை விட்டுடுங்க, நாங்கள் டிஎன்சிஏன்னு ஒரு சங்கம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு சங்கம், அதோடைய ஆண்டுதோற புக்கு எடுத்து பாருங்க. நாங்கள் எவ்வளோ மேட்ச் நடத்திட்டு இருக்கோம், எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் இருக்குது. ஆர்ஓசியில் சங்கம் இல்லாததுக்காக ரெசிப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆண்டும் நாங்கள் கரெக்டாக ரெசிப்ட் கட்டி வச்சுருக்கிறோம். சார், உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து முழுமையாக வாய்ப்பு அளிக்கப்படுது. ரூல்ஸ் பிரகாரம் வந்து நாங்கள் வந்து இப்போ சப்போஸ் மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களோட பிள்ளைகள் வரும்போது அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறோம். மற்றபடி வந்து புதுச்சேரி பணிக் மைந்தருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தாமரை சார் சொல்கிறாங்க. அதை எப்படி சார்? சார், அருமையான வார்த்தை. இதே தான் எங்கள் தலைவரும் சொன்னார். இப்போ நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். 5 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் இங்கே வாழ்ந்துருக்கணும். குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் இங்கே இருந்தால் தான் நமக்கு கோட்டா கிடைக்குது இல்லையா? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உள்ளூர் வெளியூன்ற பேச்சு இல்லை. எத்தனை ஆண்டு என் ஊரில் இருந்த நீ, எத்தனை ஆண்டு இங்கே இருந்த, ஒரு 5 ஆண்டு காலம் கூட நீ என் ஊரில் இருந்து கிரிக்கெட்டை என் கூட ஆடி வராதவன, நேற்று ஒரு ரேஷன் கார்டை வாங்கி இன்றைக்கி ஒரு ஆதார் கார்டை வாங்கி நீ அடுத்த நாள் காலையில் நீ விளையாடுவேன்னா, என் பிள்ளை இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்குதுல்ல, இந்த ஊர் பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்ன வாய்ப்பு போகுது? அதை ஃபாலோ பண்ணுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். மினிமம் 5 ஆண்டுகளாவது இந்த ஊரில் இருந்துருக்கணும். மார்டின் சார் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை, அவர் அளவுக்கு ஒரு சிறிய துரும்புலாம் கிடையாது. 22,000 கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு மனிதரை, ஒரு மாபெரும் மனிதரையும், கட்சி ஆரம்பித்து உடனடியாக எம்எல்ஏ ஆகி அமைச்சராக போகிற ஒரு மனிதரையும் ஒரு 4 பேர் இங்கே உட்காந்து ஏமாற்ற முடியுன்றது அவருடைய குழந்தைத்தனம். உங்களுக்கு இதுலேயே தெரியலையா? அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லீகல் டீம், எவ்வளோ பெரிய சங்கம், எவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஃபில்டரேஷன் அவங்ககிட்ட அணுகுமுறை, எவ்வளோ ஃபில்டரேஷன் இருக்குது. அதை மீறி அவரை நெருங்கிட முடியுமா? இதுதான்
வெட்ட வெளிச்சமா தெரியுது. அந்த வாதத்தை வைப்பதே ஒரு குழந்தைத்தனமான வாதம். சார் அவங்க எல்லா டோர்னமெண்ட்டும் நடத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T20 நடத்துறாங்க. மேட்சஸ்லாம் கண்டக்ட் பண்ண விஷயத்தை சொல்லுங்க. எதனால சார் அந்த விஷயம்? மிக சிறப்பு. நான் அவங்கள பத்தி பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு. PPL அப்படின்ற வார்த்தையை சட்ட ரீதியாகவும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனாகவும் எங்களிடம் தான் இருக்கிறது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் அப்படிங்கிறதோ இல்ல புதுச்சேரி அது மாதிரி சில கிமிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணிலாம் அவங்க நடத்த முடியாது. நடத்துறாங்கன்னா அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் வெறுக தெளிவாக நடத்தப்படும், எடுக்கப்படும். வரும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், நடக்கும். நடத்தக்கூடாது. சட்ட ரீதியாக எங்கிட்ட தானே எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. அவர் எப்பயுமே அந்த ஒரு பழக்கம் உடையவர். யாராவது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாருன்னா அது அவருடைய பிரியாணி எடுத்து சாப்பிட்டுருவாருன்னு வைங்களேன். அதனால தான் வந்து சுயமா எந்த ஒரு பிளேயர் இது வரைக்கும் உருவாக்குறது இல்லை. எங்களுக்கு ட்ரேட்மார்க் வரதுக்கு கொஞ்சம் இருந்தது இல்லையா, வந்தாச்சு. இப்போ நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்களும் சட்ட ரீதியாக நடந்துட்டு இருக்கோம். 3 வருஷமா போராடிட்டு தான் இருக்கோம். இப்போ மிக விரைவில் தீர்ப்பே கிடைச்சிடும் எங்களுக்கு. அது சட்டம் பதில் சொல்லும். நான் நடத்துறேன் என்ன PPL. அண்ணே எங்க தலைவருடைய பேட்டியை பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க இங்க பாண்டிச்சேரியில் நல்லா விளையாடுற ஒரு ஸ்டேட்ல இருந்து ஆளுங்களை ஹையர் பண்ணி கொண்டு வந்து பாண்டிச்சேரியில் விளையாட வைக்கிறாங்க. எங்களோட நோக்கம் பாண்டிச்சேரி பிள்ளைகள் இந்தியாவுக்கு விளையாட வைக்கிறது தான் எங்க நோக்கம். அதான் எங்க தலைவர் சொல்லியிருப்பார். எங்க கூட விளையாண்டுங்கன்னா பிள்ளைங்க இந்தியாவுக்கு விளையாடும். பாண்டிச்சேரிக்கு விளையாடுறது முக்கியமா, இந்தியாவுக்கு விளையாடுறது முக்கியமா? அதுதான் எங்க நோக்கம். நம்ம பிள்ளைகளை இந்தியாவுக்கு விளையாட வைப்போம். கட்டாயம் பண்ண போறோம். அவர் இருங்க, அவர் 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 நான் பண்ண சொல்றீங்களா? நம்மளை விட பழமை வாய்ந்த TNCAவுக்கு இன்னைக்கு சொந்தமாக கிரவுண்டு கிடையாது. கிரவுண்டு இருக்கிறன்றது மேனிட்டரி கிடையாது. நல்லாவே அதை மெயின்டைன் பண்ணி நம்ம வாடகை எடுத்து கூட பண்ணலாம். ஆனால் தலைவர் இருக்கிறதுனால இப்போ நாமளே சொந்தமாக கிரவுண்டு கட்ட போகிறோம். பல கிரவுண்டுகள் நம்ம கண்ட்ரோல்லையும் வரப்போகுது. இடங்கள் பார்த்துட்டு இருக்கோம். 4 இடம் பார்த்து வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்திலே ஃபைனலைஸ் ஆகிடும். இமீடியட்டாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கு, அந்த BCCI அங்கீகாரம் பண்ணுதுன்னா இதுல அரசாங்கத்தோட ரோல் என்னமா இருக்கு சார்? யாரை அங்கீகாரம் பண்றது ரோல் அவங்களுக்கு என்ன இருக்கு? முதல்ல BCCI அவங்களை அங்கீகாரம் பண்ணலைங்க. லோடா கமிட்டி மூலமா ரெக்கமெண்டேஷன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷன் எப்பனாலும் கோர்ட்ல வந்து சட்ட ரீதியாக காலி ஆயிடும். மிக விரைவில் அது எங்க கையில் வந்துடும். தற்காலிகமான ஒரு வார்த்தை இல்லை, ரெக்கமெண்டட்ன்ற வார்த்தை அதில் கரெக்டாக இருக்கு. சார் இங்க PCA ல வந்து ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டீங்கல்ல, PCA ல நீங்க ரிசைன் லெட்டர் கொடுத்தீங்க, 3 பேர் கொடுத்ததா சொல்றாங்க. அவங்க செய்யணும். அவங்களா தெரியல, எனக்கு தெரியல இதை பற்றி. நாங்கள் தான் இருக்கிறோம். நாங்கள் எந்த லெட்டரும் நாங்கள் இது வரைக்கும் ஒத்துமையாக தான் இருக்கும். ஒத்துமை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் கிட்ட கிடையாது. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் தான் சிவகுமார். நாங்கள் எல்லாமே பாண்டிச்சேரி. அவர் வந்து சென்னையிலேருந்து வந்தார். நீங்கள் அங்கே தான் சார் கேட்கணும். ஏன்னா நான் அவங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் வாங்கி நான் பார்த்ததில்லை. கொஞ்சம் அப்படியே சைலன்ஸ் சொல்லட்டுமா சார்? பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, அந்த சங்கம் PCA இறந்து விட்டதே, டெத் சர்டிபிகேட் கொடுத்ததா சொல்றீங்க. நான் மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லுகிறேன், அந்த நபர் யார் எங்களுக்கு டெத் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? அவருக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. 52 ஆண்டு காலங்கள இயங்கிக் கொண்டிருக்க ஒரு சங்கத்தை டெத் சர்டிபிகேட் கொடுக்கறதுன்றது நான் எப்படி பார்த்தா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நான் வழக்கே போடலாம். அவர் டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா அவரை நம்பி விளையாடுறதுக்கு வந்த ஒரு பெண் வந்தது இல்லையா, அது சூசைட் பண்ணிச்சு இல்லையா, அதை பற்றி பேசியோ அதை பற்றி விளக்கம் கொடுக்கறதுக்கு திராணி இல்லாதவர்கள் அவர்கள். இவர்களுக்கு என்ன நோக்கம்? பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்துடக்கூடாதுங்க. வெளியூர்லேருந்து வாங்கி பணத்தை கொடுத்து அடித்து வாங்கி மற்றவங்க விளையாட வைக்கிறது அவங்க நோக்கம். அதை நிறுத்துவதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான். அதை என்னென்ன வகையில் கெடுக்கலாமோ அதுக்குண்டான முயற்சிகள் தான் இவர்கள் பயன்படுத்துகிற இத்தனை வார்த்தைகளும்.
இது அத்தனையும் முறியடிக்கப்படும். சீக்கிரம் எங்களிடம் பிசிசி அப்ரூவலோடு வரப்படும். இரண்டாவதாக பிபிஎல் நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரமும் உரிமையும் எங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. நன்றி. சார் வழக்கு இருக்கிற சார் அது சார் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது சார். பத்திரிகையாளருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு வழக்கு, அது போஸ்கோ மாதிரி வழக்கில் வந்து சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கிரிக்கெட்டோட அமைப்பை நான் சொல்றேனே, வெளி மாநிலத்திலிருந்து விளையாடக்கூடிய பசங்களை முன்ன நாள் ரைட் ரேஷன் கார்டு வாங்கி அடுத்த நாள் ஆதார் கார்டை வாங்கி உடனே ஒரு வீடு எக்ரிமெண்ட்டை போட்டு ஆட வச்சு வெளியூரை விளையாடுறவங்கள பாண்டிச்சேரிக்கு விளையாடக்கூடாது அவங்களுடைய திட்டம். எங்களுடைய தலைவர் திட்டம் என்ன தெரியுங்களா? உள்ளூரிலே பிறந்து இங்கேயே வாழ்ற பிள்ளைகளை இங்கு திறனை கண்டுபிடித்து விளையாட வைத்து இந்தியாவுக்கு விளையாட வைப்பதுதான் எங்கள் நோக்கம். பிள்ளைகள் முடிவு பண்ணணும், பாண்டிச்சேரிக்கு ஆடுறது பெருமையா இந்தியாவுக்கு ஆடுறது பெருமையா? நோக்கம் இந்தியாவுக்கு ஆடுறது தான். பாண்டிச்சேரியும் ஆடி இந்தியாவுக்கு ஆட வைப்பது தான் எங்கள் தலைவருடைய நோக்கம். இருக்கு பிபிஎல் தனி என்டிட்டிங்க, அது ட்ரேட்மார்க். வழக்கு என்ன இருக்குன்னா, பிசிசிஐ வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்கல்ல, அது ஏன் சிஏபிக்கு கொடுத்த ஏன் பிசிஏ கொடுக்குற வழக்கத்தில் பிசிஏக்குள்ள வழக்கு இல்லை. தேங்க்யூ சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் 2வது தென்னிந்திய அளவிலான மல்யுத்த போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் 2வது தென்னிந்திய அளவிலான மல்யுத்த போட்டி யுனைடெட் புதுச்சேரி மல்யுத்த சங்கத்தின் சார்பில் நேற்று காலை துவங்கி ப்ரீ ஸ்டைல் மற்றும் கிரிக்கோ ரோமன் ஸ்டைல், மகளிர் என்று 3 பிரிவாக போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா என 6 மாநிலத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதன் ஒரு பகுதியாக மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிறுவனர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இப்போட்டியில் கிரிக்கோ ரோமன் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை கர்நாடகா மாநிலம் தட்டிச் சென்றது. 2வது இடத்தை கேரளா மாநிலம், 3வது இடத்தை தமிழ்நாடு தட்டிச் சென்றது. இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் ஜெகன் தாமோதரன், பொருளாளர் சோமசுந்தரம், செல்வம், ஜெயஸ்ட், வசந்த், அஸ்வினி, ஷாலினி, காமோஷ்வரன், நிதிஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மல்யுத்த சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் 2வது தென்னிந்திய அளவிலான மல்யுத்த போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் 2வது தென்னிந்திய அளவிலான மல்யுத்த போட்டியின் துவக்க விழாவிற்கு புதுச்சேரி தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், துணைத் தலைவர் மல்யுத்த கூட்டமைப்பு பிரஷூர் மற்றும் தென்னிந்திய செயலாளர் லோகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா என 6 மாநிலத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் வங்கி மேலாளர் ரவிக்குமார் மற்றும் புதுச்சேரி கண்காணிப்பாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் பொருளாளர் சோமசுந்தரம், செல்வம், ஜெயஸ்ட், வசந்த், அஸ்வினி, ஷாலினி, காமோஷ்வரன், நிதிஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
அமைச்சர் நமச்சிவாயம் மொபைல் செயலி மூலமாக அவரது குடும்பத்தின் விவரங்களை பதிவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை துவக்கி வைத்தார். இந்திய அரசு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டிற்கான திட்டத்திற்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதலை மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டு இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் துவக்கமாக வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர், தெற்கு அலுவலகம் மற்றும் வில்லியனூர் கூடுதல் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் ஒன்றிணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிட்டல் மொபைல் செயலி மூலம் அவரது குடும்பத்தின் விவரங்களை பதிவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை துவக்கி வைத்தார். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், மத்திய அரசின் ஒப்புதலோடு மாநில அரசு மூலமாக பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரியான விகிதத்தில் சென்றடைவதற்கு துல்லியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வீட்டு கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் என அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். மேலும் டிஜிட்டல் செயலி, அதாவது மொபைல் மூலமாக பதிவேற்றம் செய்வதற்கும் சுய பதிவேற்றம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மே மாதம் 17ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை இந்த மொபைல் மூலமாக சுய பதிவேற்றம் செய்வதற்கு வலைத்தளம் மூலமாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். கணக்கெடுப்பானது இதுநாள் வரையிலே இன்றைக்கு 16வது முறையாக இந்திய நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இன்றைக்கு 15 முறை நடந்திருக்கின்றது. இது 16வது முறையாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பதன் மூலமாக பல்வேறு அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதற்கும், வறுமை கோட்டில் இருக்கின்ற மக்களை மேல்கோட்டில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற வகையிலே அவர்கள் தங்களுடைய சுயமான அவருடைய அந்த கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தங்களுடைய மொபைல் மூலமாக, இன்றைக்கு கைபேசி மூலமாகவே தங்களுடைய உண்மை விவரங்களை அவர்கள் தெரிவிக்கலாம். இன்றையிலிருந்து நம்முடைய மே 30ஆம் தேதி வரையிலே சுயமாக முன்வந்து தங்களுடைய விவரங்களை, தங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய விவரம், தன்னுடைய குடும்ப சொத்தினுடைய விவரம், மற்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் பயமில்லாமல் தெரிவிக்கலாம். ஏனென்றால் புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மொபைல் செயலி மூலமாக குடும்ப விவரங்களை பதிவு செய்தார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்து தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து டிஜிட்டல் பதிவேற்றம் மொபைல் மூலமாக குடும்ப விவரங்களை பதிவு செய்த வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்து தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கின்ற மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கின்ற மணக்கோள விநாயகர் ஆலயத்தில் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று நடைபெற்றது. அதனை முன்னிட்டு இன்று காலை விநாயக பெருமாளுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நண்பகல் 2ஆம் கால பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் புதுச்சேரி காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், சென்னை கார்த்திகா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் திருமுருகன் மற்றும் அன்புமணி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சனி ஜெயந்தி விழா, சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அன்னதானம் நடைபெற்றது. வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சாரம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சனி ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சனி ஜெயந்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் காமராஜர் நகர் தொகுதியின் தலைவர் தணிகை வேல் என்கின்ற குமார், கட்சி நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி.